வெல்கம் டு டூர் டூர் vlogs. நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். அதாவது வாழ்கிற வீடு, அந்த வீட்டுக்கு நாங்கள் இப்போ போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? ஸோ வீட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாங்கள் போயிட்டு அவன் வந்து டான்ஸ் ஆடுவான்னு சொல்லியிருக்கான் எங்க கூட. அதனால அவன் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணு கைஸ், நிச்சயமா காட்டுவான், டான்ஸ் ஆடி காட்டுவான். ஓகே. உங்களுக்குலாம் வேலையே இருக்கானா? அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? கைஸ் நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நானு ஜான்மிட்டனு கிட்டவடா நானும் ஜான்மிட்டன் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பண்ணாவும் ஜாலியாகவும் இருக்கும் நினைக்கிறேன் வீடு. வெல்கம் டு டூர் டூர் vlogs. गाइस நாங்க வந்து விஜேந்திரன் நண்பர் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவன் வீடு வந்து 10 கோடியாங்க. அவன் வீடு என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சார் 10 கோடி சொல்லிருக்காங்க. மக்களாக சொல்றாங்க. விஜேந்திரன் அப்பா சம்பளம் மட்டுமே 2 லட்சமா. அப்புறம் வந்து வேலை பாக்குறாங்களா? அவன் தம்பி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறானா. எந்த ஸ்கூலா? சொல்லு. நிலையநாடா ஸ்கூல். சிபிஎஸ்சி நிலையநாடு. சிபிஎஸ்சி நிலையநாடு. வரமு படிங்கடா. ஆமா சரி விட ஏதோ ஒண்ணு. விஜேந்திரன் வந்து பார்ட் டைம் ஜாப் செய்யறாராம். அவர் வந்து சுமார் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படி கேள்வி. அந்த வீடு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி வரும். ஏன்னா வெயில் சைடு அடிக்குதாங்க அப்படி இருக்கு. ஸோ விஜேந்திரனுடைய வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஆக்சுவலா நாங்க வந்து விஜேந்திரனோட வீட்டுக்குள்ள இருக்கோம். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, இங்கே வெளியே போகிறான். வெளியெல்லாம் போல செகண்ட் ஃப்ளோர் போகிறான். ஸோ நாங்கள் வந்து புதுசாக மைக் வாங்கியிருக்கோம். இது வந்து பிராண்டட்லாம் இல்லை, சைனா செட்டு தான். வாங்கிடுவோம். நல்லா இருக்கிறான். வாங்குற காசுக்கு ஒர்த்து. ராம்டன் சஸ்ஸா பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். வாழ்க்கை உங்களை அடிச்சா நீங்க வாழ்க்கையை அடிச்சிருங்க. தளபதி யாரு? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. அவன் கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் பிஞ்சடிப்பான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விஜேந்திரன் வந்து ஆக்சுவலா வீடே பயங்கரமா இருக்கு. என்னோட பழைய சொல்றது நினைவுகள்லாம் கூப்பிட்டு வருது. ஆக்சுவலா வந்து கோபால் வந்து டூருக்கு வந்திருந்தான். டூர்ல வந்து என்னால கோபால கொஞ்சம் சில இடங்கள்ல தான் காமிச்சிட முடியும். கொஞ்சம் சிறு அடிச்சிருப்பாரு கொஞ்சம். ஆக்சுவலா அவன் தங்கச்சிலாம் வீடியோ காமிக்கும் போது கலாச்சிருக்காங்க. ரொம்ப அசிங்கமா கலாச்சிருக்காங்க. ஸோ அவனால வீடியோ ஃபுல்லா வர முடியல. ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு வீடியோ நடுவுல. என்னாச்சு? என்னாச்சு? எதனால உடம்பு சரியில்லை உனக்கு? ஃபீவர். அவனுக்கு ஃபீவரா 105 டிகிரி செல்சியஸ்ல ஃபீவர் வச்சுது. இதுக்கு பேர் வந்து என்ன நீங்களே சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் பொய், நம்மளுக்கே தெரியுது. 105 டிகிரி செல்சியஸ்ல ஃபீவர் வச்சுது. உங்களுக்கே சிரிப்பு வராது? 105 ஃபீவர் வர அளவுக்கு அவன் ஒன்றும் செய்யறாங்க ரூம்ல வந்து. அன்னைக்கு அவ்வளவுதான் ட்ரெயின்லயே தூங்கி இருந்தானா இந்த பிரச்சனையா இருந்திருக்காது. எவ்வளவு கட்டினடா ஊருக்கு? ஊருக்கு 4700 கட்டிட்டு 4700 100 ரூபா மட்டும்தான் செலவு பண்றேன் அந்த ட்ரெயின். ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக 4700 செலவு பண்றேன். ஜாலி பண்ணிட்டு டூர்லாம் என்ஜாய் பண்ணாமலே விட்டுட்டான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. வீட்டு தானாச்சு. நாங்க வந்து இப்ப விஜேந்திரன் மாடியில நிக்கிறோம். அதாவது விஜேந்திரன் வீடு வந்து சூப்பரா இருக்கு. சுத்தி வியூஸ் பாருங்க गाइस, செம்மையா இருக்கு. மாடி தாங்க எங்க ஸ்பெஷலி. விஜேந்திரன் மாடி அங்க பாருங்க, அந்த பில்டிங் அதெல்லாம் அங்க அந்த விஜேந்திரன் ஒரு வீடு எக்ஸ்ட்ரா வீடு. Big joke, big joke. It's a joke.
ஆமா ஆமா சொல்லு. அந்த பாருங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆடே வந்து விஜயந்தன் சொந்தமானதா சொல்லிட்டு இருக்கான். சொல்லு சொல்லு. செருப்பு பிஞ்சு போகும். கோபா வயசுங்க விஜயந்தன் வயசு. ஆடா விஜயந்தன் வயசு. ஸோ சின்ன வயசுல ஆக்சுவலா இது வந்து டெலிஸ்கோப் பண்றான். இது வந்து பண்ணுங்க இல்ல பண்ணு பண்ணு இங்க வாங்கி வா. இது டெலிஸ்கோப் அவனுக்கு அப்படியே பட்டுங்கிறது எல்லாம் தெரியல. தெரியும் விஜயேந்திரனோட ரொம்ப நண்பர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. போய்க்கிருந்தேன் சொல்லுங்க நீங்க விஜயேந்திரன் பத்தி என்ன தெரியும்? அவ்வளவுதான் தெரியும். சொல்லு 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 சொல்றா போட்டு சொல்லு 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 நான் வெயிட் பண்றேன். அதான் போட்டு சொல்லு 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 நான் வெயிட் பண்றேன். நானும் தெரிஞ்சவன். அவன் நல்லவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன். ஜீ பையன் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹைட் அதிகம் கீழே கம்மியா செம்ம ஹைட்டு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தரமணி ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். இங்க இருந்து யுகேந்திரன் வீட்டுல இருந்து எல்லாமே தெரியுதுங்க. அந்த பக்கம் பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக் அப்படியே போயிடுது. சோ நாங்க வந்து யுகேந்திரன் வீட்டுல அதுவும் மொட்டை மாடி. இது டாப் மாடி இல்லையா? இது டாப் மாடி இல்லையா? கோபாலுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த டேங்க் மேல படுத்து நிக்கிறது பிடிச்சிருக்கு. கோபால் நல்லா இருக்கு. வேற யாரும் இல்ல ஆண்டி ஆண்டி நல்லா இருக்கு. இந்த டேங்க் எவ்வளவு நினைக்கிறீங்க நீங்க? 50 கோடி அவ்வளவுதான். நான் கூட சின்னதா நினைச்சேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் டேங்கா? யுகேந்திரன் வந்து ஆட்டோமேட்டிக் டேங்கா இல்லடா? இங்க சென்சார் இருக்கா கீழே. அதான் யுகேந்திரன் பெருத்து போன காரணத்தினால போய் மோட்டர் ஆன் பண்ண முடியாதுன்றதுனால ஆட்டோமேட்டிக் மோட்டர் வச்சிருக்காங்க. 5 minutes later. guys நாங்க யுகேந்திரன் வீட்டுல வந்து வீடியோ எடுக்கறாங்க. ஏன்னா வந்து வீடியோ அவ்வளவு பெருசா இருக்கு, என்னால எடுக்க முடியல. இது சொல்லு அதனால எடுக்க முடியல. வீடு மட்டும் இல்ல யுகேந்திரன் மனசும் பெருசுன்னு சொல்ல வரான் ஜான்மில்டன். ஆமா நல்ல ஜான்மில்டன். ஆமாடா அவ்வளோ பெரிய மனசு மட்டும் இல்ல மனசு. ஆக்சுவலா யுகேந்திரன் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வீட்டை பத்தி சொன்னாரு. அதாவது அவர் 2 ஃப்ளோர் வந்து வாடகை விடுறாராம். யார் வந்தாலும் வந்து தங்கிக்கலாம். ஃபேமிலி மட்டுமா இல்லை பேச்சுலர்ஸும் வரலாமா? அது ஃபேமிலி மட்டுமா? அது நல்ல குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பானா? இன்னும் அந்த மாதிரி பசங்களாம் நோவான். ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். நல்ல ஸ்பாட் போயிட்டு நாங்கள் வீடியோ போடுறவங்கள போட்டால் யாரும் திட்ட மாட்டாங்க. கமெண்ட் பண்ணுங்க guys. நான் போனோன்னா நான் இங்கேயே போட்டுடுறேன்.